வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இஎம்ஐ மாதத்தவணை. இந்த படத்தை எப்படி இருக்கு, மக்கள் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த படத்தோட கதை என்ன, வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, இஎம்ஐயால குடும்பம் எப்படி அழியுது. ஏன்னா இஎம்ஐன்னு எதுக்கத்தாலும் இஎம்ஐ ஆயிடுச்சு. மிக்சிக்கு தராங்க, வாஷிங் மிஷின் தராங்க, செல்ஃபோனுக்கு தராங்க, காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இஎம்ஐ கொடுத்து நம்மளோட ஆசையை காட்டி, ஏன்னா 2000 ரூபா கட்டினா போதும், ஜீரோ பேலன்ஸில் உங்களுக்கு எல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி மாதத்தவணையில் போட்டு மிடில் கிளாஸ் குடும்பத்தை ஆசையை காட்டுறாங்க. பார்த்தீங்களா இந்த பேங்க்காரங்க எல்லாரும். அதுதான் இந்த படத்தோட கதையே. ஏன்னா கதாநாயகன் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அவர் ஒரு சாதாரணமாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க. கதாநாயகியை திடீர்னு எதிர்பார்க்காம பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் மனசை பறிக்குத்துறாரு. கட்டினா இவ்வளோதான் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த காலம் நிற்கிறாரு. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவர் காதலிக்கிறாரு, அவரை கல்யாணம் கட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வேலை போயிடுது. ஏன்னா இவர் வாங்கின எல்லாமே இஎம்ஐ தான், எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டியூ கட்டியிருந்தவர், ஒரு 3 மாதம் 4 மாதம் கரெக்டாக டியூ கட்டியிருந்தவர், இவரால் இப்போ டியூ கட்ட முடியல. இதுக்கப்புறம் இவர் எல்லாம் வாங்கின இது கார் ஃபைனான்ஸ் தூக்கின்னு போயிடுறாங்க. காருக்காரங்க ஒரு பக்கம் இந்த கார் தூக்குறதுக்கு ஃபைனான்ஸ்லாம் கட்டாமல் இருந்தால் அதுக்கு ஒரு தனி பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கான்ட்ராக்ட் ஆளுங்கிட்ட விட்டுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ரவுடிசம் பண்ணி அதிகமாக நம்மளை டார்ச்சர் பண்ணி பணத்தை நம்மகிட்ட பிடுங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கேங் கிட்ட தான் பேங்க்காரங்க இவர் டியூ கட்டலைன்னு சொல்லி இவரோட ப்ராஜெக்டை அவங்ககிட்ட ஹேண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவரோட ஃபோட்டோஸு, இவர் வாங்கின வண்டி டியூவு, இந்த வண்டிலாம் தூக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பலவிதமான இஎம்ஐயால் எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆனால் நிறைய திரைப்படம் இந்த மாதிரி படம் வந்துருச்சு. அதாவது மகான் கணக்கு ஒரு திரைப்படம். அது கிட்டத்தட்ட அவரோட மச்சாங்காக பேங்க் லோன் வாங்கி எப்படி ஒரு விபரீதத்தை சந்திப்பாருன்ட்டு ஒரு ரொம்ப எமோஷனாக பார்க்குறவங்களுக்கே எமோஷன் ஆகி அவர் தற்கொலை பண்ணிப்பார். அந்த மாதிரி ஒரு எமோஷனலான சீன்ஸுக்கு அந்த படத்தில் அதாவது மகான் கணக்கு அந்த திரைப்படத்தில் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த திரைப்படம் சாமானியன், நடிகர் ராமராஜ் அவங்க நடிச்சிருப்பார். அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் இஎம்ஐயால் எப்படி பாதிப்பார்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் இஎம்ஐயால் வந்துடுச்சு. ஆனால் இந்த திரைப்படத்தில் அவர் என்ன புதுசாக சொன்னாருன்னா, இந்த திரைப்படத்தில் சொல்ல வேண்டியது நமக்கு எமோஷன் சீன்ஸ் நிறைய இருந்தாலும் அதை சொல்ல வந்ததை நிறைய காமெடியாக வேற சொல்லியிருக்காரு. சொல்ல வந்ததை ரொம்ப அழகாக காமெடியாக சொல்லியிருக்காரு டைரக்டர் சதாசிவம். அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட கதாநாயகனும் அவரே தான், இந்த படத்துக்கு டைரக்டரும் அவரே தான், எல்லாமே அவரே தான் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் என்னன்னா, இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நண்பர்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா நண்பருக்காக நம்ம நண்பர் தான்டா, பார்த்துக்கலாம்டா, இந்த ஆதார் கார்டு வேணுமாடா, டேய் உயிரையே கொடுப்பேன்டா உனக்காக, இந்த ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவார். ஆதார் கார்டு நண்பர் எடுத்து கொடுத்துருவாரு. இன்னொன்று நண்பர், நான் அவன் மட்டும் தான் கொடுப்பேன், நானும் உனக்கு கொடுக்குறேன்டா சொல்லி கார் வாங்கும்போது அவருக்கும் சேர்த்து ஆதார் கார்டு கொடுப்பாரு. இந்த நண்பர்கள் ஜாமீன் போடுறதுனால அவங்களோட கதி என்ன ஆச்சு. ஏன்னா இவர் பணம் 3 மாதம் கதாநாயகன் டியூ கட்டலன்ட்டு காதலி கூட ஜாமீன் போட்டவங்க சுற்றி நிற்கும் போதே நடு ரோட்டில் பைக்கை தூக்கின்னு போயிடுவாங்க. இஎம்ஐ கட்டலன்ட்டு நடு ரோட்டில் நிற்பார். அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த சீன்ஸுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல காமெடியான சீனும் இருக்குது. சொல்ல வந்ததை நமக்கு சிந்திச்சு வச்சுருக்காரு. சில சமயம் காமெடியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் முழுக்க இஎம்ஐயால் பாதிக்கப்பட்டது தான் இந்த படத்தோட முழு கதையும். இதுலேருந்து கதாநாயகன் வெளியே வந்தாரா, இஎம்ஐலேருந்து லாஸ்ட் மூமெண்ட் அவருக்கு என்ன ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சீன்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதாவது ஒரு ஹேவனஸ் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு சிந்திக்கிறமாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எல்லாரும் செல்ஃபோனில் லைக் வரணும், ஃபேஸ்புக்கில் போடணும், இன்ஸ்டாகிராமில் போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடியோ தான் எடுக்கிறாங்க. யாருமே அவரை போய் காப்பாற்றலை. அவரை காப்பாற்றவும் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸுக்கு 108க்கும் டக்குன்னு ஃபோன் பண்ணல.
அந்த மாதிரி கதாநாயகி திடீர்னு பார்த்து அவரை வந்து அட்மிட் பண்ணுறாரு. ஏங்க இது மாதிரி, அதாவது அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, ஏன் சார் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் சார், ஆஃப் ஹெல்மெட் போடக்கூடாது, ஃபுல் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிக்காரு, பார்த்தீங்களா உங்கள் உயிரை இன்னைக்கு இப்போ ஊசலாடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி வந்து ஆம்புலன்ஸில் வேனில் ஏற்றுவார். இது ஏன் இந்த சீன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்ணுற ஒரு ஹெல்ப் உதவி, இந்த உதவி தான் அவருக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. இந்த சீனு அவங்க அம்மாவை உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ப்ளஸ் அமையுது. இந்த அம்மா காப்பாற்றுற சீன்ஸ் எல்லாம் அவர் கதாநாயகன் வந்து, ஏன்னா அவரே டைரக்டர், கதாநாயகன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்ல சீன்ஸுக்கெல்லாம் நமக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு, என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு எமோஷன் டச்சிங்கே ஒரு ஃபீலிங் இல்லை. அதாவது அவ்வளோ ஒரு ஃபீலிங்கான சீன்ஸு நம்ம பார்க்கும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சே அந்த ஒரு ஃபீலிங்கே வரலை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம இந்த படத்து மேலே நமக்கு ஒரு எப்படி இது வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனாலோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒரு 1 lakh வரைக்கும், 1 லட்சத்துக்கு வரைக்கும் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வாக அவேர்னஸாக வந்து கதாநாயகன் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில சீன்ஸுங்களாம் இதில் நிறைய இருக்குது. மெயின் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹாஃப் ஹெல்மெட் போடாதீங்க, ஃபுல் ஹெல்மெட் போடாதுங்கன்னு சொல்லிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து கதாநாயகன் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்காரு. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்காகவே இந்த திரைப்படத்தை டிக்கெட் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா இந்த படத்தோட சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் தான். இன்னும் மேற்கொண்டு பார்க்குறவங்களுக்கு பப்ளிக் இந்த படத்தை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிடும் அப்படிங்காக வந்து தேட்டர் டிக்கெட் ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம். இது தனிப்பட்ட என்னோட கருத்து, பப்ளிக்கோட கருத்தும் அதுதான். இந்த படத்தில் வந்து டைரக்டரும் நடிகருமான பேரரசு அவர்கள் கதாநாயகனோட அப்பா கேட்டு பண்ணியிருக்காரு. அவர் எதுக்காக அந்த அப்பா கேட்டு பண்ணாருன்னு தெரியல. அதாவது நடிகர் விஜயகாந்த் அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, விஜயை வச்சு பண்ணியிருக்காரு. விஜயை வச்சு ஒரு 2 படம் மேலே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். திருப்பாச்சி திரைப்படம், சிவகாசி, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவரை வச்சு தான் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு பண்ண இயக்குனர் அவருக்கு ஒரு முகத்தில் நடிப்பே வரல. என்னதான் வந்து அவர் பேரரசு டைரக்டர் இருந்தாலும் ஒரு அடுத்தவங்க நடிப்பை சொல்லி கொடுத்து இயக்கிய ஒரு டைரக்டர் இவருக்கு வந்து நடிக்கவே தெரியல. அவன் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நடிகர் பேரரசுக்கு, டைரக்டர் பேரரசு, எதுக்காக டைரக்டர் பேரரசுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேரரசுக்கு நடிப்பு வந்து வேற யாராவது சொல்லி கொடுக்கணும் பொழுது இல்லை, இதுக்கப்புறம் தான் பேரரசு வந்து நடிப்பு பயிற்சிக்கே போடும் பொழுது, நடிப்பு பயிற்சிக்கு போயிட்டு வந்து பேரரசை வந்து நடிப்பை வந்து கற்றுக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது என்னோட கருத்து. எதுக்காக நடிக்கிறாங்கன்னு தெரில, நம்மளும் வீட்டில் உட்கார வேண்டியதான்னு தெரில. இவர் வேற ஒரு பொறுப்புள்ள ஒரு போஸ்டிங் தலைவரெல்லாம் இருந்திருக்காரு, நடிக்கவே தெரியல முகத்தில். இது நான் சொல்கிறத விட நீங்களே ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுங்க. எந்தெந்த இடத்துல நடிக்கணுமோ அந்த இடத்துல நடிக்கவே தவறிட்டாரு டைரக்டரும் நடிகருமான பேரரசு. ஆனால் இந்த படம் வந்து கதை நல்லா இருக்கு. எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலும் இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக நம்மளை ரசிக்கிற மாதிரி காமெடியாக சொல்லியிருக்காரு, சீரியஸாக சொல்லியிருக்காரு, சிந்திக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி சீன்ஸுங்க இந்த இஎம்ஐ படத்தில் நிறைய இருக்குது. இந்த படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் சதாசிவம் சின்னராஜ், சாய் தன்யா, பிளாக் பாண்டி, ஆதவன், பேரரசு, செந்தில் குமாரி, லுல்லு சபா, மனோகர், ஒய்ஏகே சுந்தர், டிஎஸ்ஆர் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் தான் டைரக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ஸ் இது எல்லாமே சதாசிவம் சின்னராஜ் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து இன்னும் தனிப்பட்ட முறையில் நடிப்பு பயிற்சி இன்னும் அவருக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அவரே டைரக்ஷன் பண்ண தொட்டு கண்டிப்பாக வேற ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் முகத்தில் வந்து நடிப்பை வர வச்சிருப்பார். இந்த படத்தோட இசை ஸ்ரீநாத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு 3 சாங் வருது. 3 சாங்கில் ஒரு 2 பாட்டு உண்மையிலே நல்லா கேட்குற மாதிரி ரசிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா படம் வந்து சின்ன பட்ஜெட் தான் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அதாவது சின்ன பட்ஜெட்னா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு பட்ஜெட் எடுத்திருக்காங்க. அதான் சொன்னேன்,
படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இயக்கியிருந்தாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து இப்போ கிடைச்சதை விட அதிகமாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மக்கள் இந்த திரைப்படத்துக்கு ஆதரவு தருவாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இஎம்ஐ. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இஎம்ஐ மாதத்தவணை. இந்த படத்தை திரை விமர்சனத்தை நான் கொடுத்த தகவல்கள் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.